ஹிருதாகாசே சதாபாந்தம் சாந்தம் ஆனந்தரூபிணம் ஞானபானும் அகம் வந்தே சத்குரும் சத்யசாயினம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான சாய்ராம் வணக்கங்கள். இந்த புனிதமான மார்கழி மாதத்திலே நம் பகவானுடைய தனிப்பெரும் கருணையினால் நாம் திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறை என்னும் க்ஷேத்திரத்திலே அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை ஒவ்வொன்றாக சிந்திக்க இருக்கின்றோம். திருப்பள்ளி எழுச்சி என்பது ஒரு உபச்சார வழக்கு என்று சொல்லலாம். இரவிலே இறைவனை துயில் கொள்ள பள்ளியறைக்கு அனுப்புவதாகவும் அடுத்த நாள் காலையிலே அவர் பள்ளி எழுமாறு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதுமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் தூங்குவாரா? அவர் தூங்கினால் என்ன ஆகும் என்ற கேள்வி எழுவது புரிகிறது. சைவ சித்தாந்தத்தில் என்ன கூறுவார்கள் என்றால், திரோதானம் என்று ஒரு வழக்கு இருக்கிறது. அதாவது இறைவன் மறைபொருளாக அல்லது நமது உள்ளத்திலே வெளிப்படாமல் மறைந்து இருக்கக்கூடிய நிலை திரோதானம் என்று கூறப்படுகிறது. அப்படி நம் உள்ளத்திலே நம்மால் உணர முடியாமல் மறைந்து இருக்கும் அந்த இறைவனை துயில் எழச் செய்ய பாடுவது திருப்பள்ளி எழுச்சி என்றும் நாம் கூறலாம். ஸோ நம்ம உள்ளத்திற்குள் இருக்கும் இறைவனை நாம் உணரும் விதமாக, அவர் இறைத்தன்மை நம் உள்ளத்திலே வெளிப்படும் விதமாக இந்த திருப்பள்ளி எழுச்சியானது பாடப்படுகின்றது. இது வடமொழியிலே சுப்ரபாதம் என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய சுவாமியோட சுப்ரபாதம் அது கூட உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 10 பாடல்களை கொண்டது. அதே மாதிரி இந்த திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறை என்னும் ஊரிலே உரைகின்ற சிவபெருமானை குறித்து பாடிய இந்த திருப்பள்ளி எழுச்சியும் 10 பாடல்களை கொண்டது. இந்த திருப்பெருந்துறை அப்படின்றது தற்காலத்தில் ஆவுடையார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. அது தமிழ்நாட்டிலே புதுக்கோட்டை மாவட்டத்திலே அறந்தாங்கி என்னும் ஊருக்கு 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற ஒரு அருமையான கோயில். இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால், அங்கு சிவபெருமானுக்கு உருவம் வழிபாடு கிடையாது. ஆவுடை மட்டுமே இருக்கின்றபடியால் இன்று ஆவுடையார் கோயில் என்று அன்போடு அழைக்கப்படுகிறது. அந்த இறைவனுடைய பெயர் ஆத்மநாதர். 18 பெயர்களால் விளங்கக்கூடியவர். அந்த சிவனை அன்பின் மிகுதியால் திருப்பள்ளி எழுந்தருள வேண்டி பாடுகின்றார் மாணிக்கவாசகர். இது 10 பாடல்களே அமைந்துள்ளது. முதல் பாடல் நாம பார்ப்போம். போற்றி என்று துவங்குகிறார். இறைவனை போற்றி துவங்குகின்றார். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று முதல் பாடல். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே. ரொம்ப முக்கியமாக எடுத்த உடனே இறைவனோட மகிமையை அவர் அவ்வளவு சிறப்பாக சொல்றார். என் வாழ்விற்கு முதலானவனே, இந்த பூமியிலே இந்த உடலை எடுத்து நம் வினைகளை நுகர்ந்து அனுபவித்தால்தான் நாம் இறைவனுடைய திருவடி என்கின்ற முக்தி நிலையை அடைய முடியும். அதற்கு இந்த உடல் தேவை. அதற்கு முதலாகிய இந்த உடலை தந்தருளிய முதல்வனே, எனது வாழ்க்கைக்கு முதலாக இந்த உடலை தந்து என்னை இந்த வையகத்திலே வாழ வைத்த முதலோனே அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளலாம். நம்ம எல்லாருக்கும்
முதல்வாக இருப்பது வந்து சுவாமி தான். முதலாக என் முதலாக ஆதாரமாக இருப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்முடைய வாழ்விற்கு ஆதாரமாக விளங்குபவர் இறைவன். அதனால தான் முதல் ஆகிய பொருளே. பொருள் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உலகத்துல பொருள் அப்படின்றது இறைவன் மட்டும்தான். அது ஒண்ணு தான் வந்து நிலையான பொருள். மெய்ப்பொருள் அப்படின்றது இறைவன் மட்டுமே. அதுதான் நிலையான பொருள். மற்றதெல்லாம் நிலை இல்லாதவை. ஒன்று அது நம்மை விட்டு சென்றுவிடும், அல்லது நாம் அவற்றை விட்டு சென்று விடுவோம். ஆகிய இந்த முதலாகிய பொருளே. சைவ சித்தாந்தத்திலே 3 வகையாக கூறுவார்கள் ஒரு செய்தியை. அதாவது முப்பொருள். பதி, பசு, பாசம். பதி என்றால் இறைவன். பசு என்றால் உயிர். இன்னொரு உடலை எடுத்து மீண்டும் பிறப்பை எடுக்காத உயிர் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். பாசம் என்றால் தலை அல்லது வினை. பதி, பசு, பாசம் இது 3ம் முப்பொருள். அப்ப திருமந்திரத்துல திருமூலர் அவர்கள் எப்படி சொல்றாருன்னா, பதி, பசு, பாசம் இப்பகர் 3ல் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி. அதாவது யாராலும் தோற்றுவிக்கப்படாதது. பசு பாசம் பதியினை சென்று அணுகா. வினையோட இருக்கிற வரைக்கும் நம்ம இறைவனை சென்று அடைய முடியாது. பதி அணுகில் பசு பாசம் நிலாவே அப்படின்னு சொல்றார். இந்த 3ம் இதுதான் முக்கியம் நோக்கம். அப்ப அந்த திரோதான சுத்தி அப்படின்னு சொல்றாங்க. திரோதான சுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திரோதானம்ன்றது இறைவன் நம் உள்ளுக்குள் மறைந்த நிலையில் இருக்கின்றார். அதற்கு காரணம் மும்மலங்கள். ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு அந்த மும்மலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆணவம், கண்மம், மாயை ஆகியவற்றை நாம் அகற்றிவிட்டால், அந்த திரோதான சுத்தி கிடைத்து விட்டால், உள்ளிருக்கும் இறைவன் தானே வெளிப்படுவான் அப்படின்றது சைவ சித்தாந்த கொள்கை. ஸோ அந்த அடிப்படையில தான் போற்றி என் முதல் ஆகிய பொருளே. நம்ம சுவாமியோட ஒரு இன்சிடென்ட் கூட எனக்கு ஞாபகம் வருது. நம்ம அனில்குமார் சார் சொல்லும்போது சொல்லுவார். சுவாமி வந்து அனில்குமார் சாரை கூப்பிட்டு, நீ நேராக வேலையை விட்டுட்டு இங்கே வந்து என்னோட இன்ஸ்டிடியூஷனில் நீ சேர்ந்துரு அப்படின்னு சுவாமி சொல்லிட்டார். அப்போது வந்து அனில்குமார் சார் ரொம்ப ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அருமையான வேலையில் இருந்தார். ஆனால் சுவாமி கூப்பிட்டுட்டாருன்னு உடனே தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நேர இங்கே வந்து சுவாமிகிட்ட சேர்ந்துட்டார். எப்படி சேர்ந்தார்? அவங்க உறவினர்கள், நண்பர்கள்லாம் கூட நல்ல வருமானம் வரக்கூடிய இந்த வேலையை விட்டு செல்ல வேண்டாம் அப்படின்னு கேட்டபோது கூட, எனக்கு வாழ்வின் முதலாக இருக்கக்கூடியவன் இறைவன். சுவாமி தான் எனக்கு எல்லாம். சுவாமி கூப்பிட்டுட்டாருன்னா, சுவாமியோட நிறுவனத்தில் பணிபுரியறதுன்றதே ஒரு பெரிய பாக்கியம். அதுவும் சுவாமியோட இணைந்து பணிபுரிவது என்பது மிக பெரும் பாக்கியம். அதனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இங்கே வந்து சேர்ந்துட்டார். அவர் என்ன சொல்றார்? இன்றைக்கு எல்லோராலும் அறியப்படுகின்ற ஒருவராக நான் இருக்கின்றேன் என்றால் அதற்கு சுவாமிதான் காரணம். அந்த சுவாமியிடத்திலே நான் பரிபூரண சரணாகதி அடைந்ததுதான் காரணம். ஆகவே என்னிடமிருந்து ஏதாவது ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிபூரண சரணாகதி, இதை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அனில்குமார் சார் சொல்றார். ஆக நமக்கு வாழ்வின் ஆதாரம் இறைவன், நம்மளுடைய சுவாமி. அதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார்? புலர்ந்தது. என்ன புலர்ந்தது? வைகறை பொழுது புலர்ந்து விட்டது, விடியல் வந்து விட்டது. வந்த உடனே நின் பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு, உன்னுடைய மலர் போன்ற பாதங்களை வழிபடுவதற்காக கைகளிலே மலர்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் காத்திருக்கிறோம். ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலர்வாய். உன்னுடைய திருமுகத்திலிருந்து எங்களுக்கு அருள் என்னும் அந்த அன்பினை காட்டுவாயாக. உம்முடைய கண்களை மலர்த்தி எங்களுக்கு அருள் மலர்வாயாக. எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். இது 2 விதமாக பொருள் கொள்ளலாம். ஒன்று, சுவாமிக்கு நம்ம வந்து வழிபடுறோம் அப்படின்னா, நம்ம சுவாமி காலையில் தர்ஷனுக்கு வரார். அவர் முகத்தில் வந்து எப்படி ஒரு அருமையான புன்னகை இருக்கும், எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும், அவர் கண்களில் எவ்வளோ ஒரு கருணை இருக்கும்.
நீரஜ தள நயனா அப்படின்னு சுவாமியை சொல்கிறோம். அந்த கருணையினால் கண்கள் ஓரத்திலே சிறிது நீர் கூட வடிகின்ற தன்மையையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படி வரக்கூடிய அந்த சுவாமி நாம் அர்ச்சித்தோம் அப்படின்னா, மலர்களை கொண்டு நம்ம அவரை பூஜித்தோம் என்றால், அவர் கண்களை மலர்ந்து நம்மை நோக்கி ஒரு புன்சிரிப்பு சிரிக்கின்றார் என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த புன்சிரிப்பை காண்பதற்காகவே நின் திருவடியை தொழுகின்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். உன்னுடைய அருள் கிடைத்த காரணத்தினாலேயே நாங்கள் மனம் மகிழ்ந்து மிகவும் மகிழ்வோடு உன்னுடைய திருவடியை தொழுகின்றோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். மருத நாட்டின் எழிலையும் அதன் வளத்தையும் வர்ணிக்கின்றார். அந்த திருப்பெருந்துறை என்னும் ஊரின் சிறப்பையும் வர்ணிக்கின்றார். எப்படி வர்ணிக்கின்றார்னா, வயல்களில் நிறைந்துள்ள சேறுகளில் பூத்து குலுங்குகின்ற தாமரை மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய வயல்களால் சூழப்பெற்ற திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்றார். சேற்று இதழ் கமலங்கள் மலரும் குளிர்ந்த வயல் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. இந்த பாடல் பாடும்போது இந்த திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்னா, சங்க இலக்கிய காலத்தில் அரசர்களை துயில் எழுப்புவதற்காக பாடுவார்கள். துயிலெடை நிலை அப்படின்னு அதுக்கு பேர். பின்னால் பக்தி இலக்கியங்கள் தோன்றிய காலத்திலே அந்த அரசன் இடத்தை இறைவன் ஆக்கிரமித்து கொண்டான். அது திருப்பள்ளி எழுச்சி என்று ஆகிற்று. இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு முன்னோடி எது அப்படின்னு பார்த்தோம்னா, சுமார் 8வது நூற்றாண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொண்டரடி பொடியாழ்வார் அவர்கள் திருவரங்கத்திலே உரைகின்ற ஸ்ரீரங்கத்திலே உரைகின்ற நம்மளுடைய பெருமாளை நினைத்து அவர் பாடுகின்ற திருப்பள்ளி எழுச்சி தான் முதலில் திருப்பள்ளி எழுச்சி. அதுதான் ஆரம்பம். இது அதுக்கப்புறம் திருப்பெருந்துறையில் வந்தது. இதுக்கப்புறம் பின்னால் வந்த கம்பராமாயணத்தில் கோசலை நாட்டு வளத்தை கம்பர் வர்ணிக்கின்றார். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவினேங்க குவளை கண்விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. அதாவது தொல்காப்பியம் 5 வகையான நிலங்களாக பிரிக்கிறது. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. காடும் காடு சார்ந்த இடமும் அது முல்லை. அதுக்கப்புறம் வயலும் வயல் சார்ந்த இடமும் அது மருதம். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை. இந்த ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு தெய்வம், அதிதேவதை, அதுவும் தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கு. குறிஞ்சிக்கு முருகப்பெருமான், முல்லைக்கு பெருமாள், மருதத்திற்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை. இந்த கம்பராமாயண பாடலில் அந்த மருத நிலத்தின் அழகை வர்ணிக்கும் போது அந்த பாடலோட சிறப்பு என்ன அப்படின்னா, அதில் அதோட எந்த பொழுதில் அந்த பாடல் அப்படின்றதையும், அந்த வர்ணனை எந்த பொழுதில் நடந்திருக்கிறது அப்படியும் அதிலேயே உணர்த்தியிருக்கார். அதாவது மயில்கள் எப்போ ஆடும் அப்படின்னா, எப்பொழுது மழை வரப்போகிறதோ அப்பொழுது மயில்கள் தோகை விரித்து ஆடும். அப்போ மயில்கள் ஆடுகின்றன என்றால் மழை வரப்போகின்றது என்று அர்த்தம். மழை எப்படி வரப்போகிறதுன்னு இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னென்னா, கொண்டல்கள் முழவினேங்க, மத்தளம் போல் மேகங்கள் இடி இடிக்கின்றன. ஸோ அந்த ஓசையை கேட்டு மழை வரக்கூடிய நேரத்தில் மயில்கள் ஆடுகின்றன. அது இரவு நேரமாக இருக்கிறது. ஏன்னா தாமரை விளக்கம் தாங்கன்னா, விளக்கு மேலே குவிந்தும் கீழே அகலமாகவும் இருக்கும். அப்போ தாமரை குவிந்திருக்கிறது அப்படின்னா, தாமரை சூரிய அஸ்தமனத்தில் தான் குவியும். எப்பொழுது தாமரை குவிகிறதோ அப்பொழுது குவளை மலரும். அப்போ ஒரு அரச அவையாக சித்தரித்து அங்கு நடன மங்கையர் போல் மயில்கள் நாட்டியமாடவும், மத்தள ஓசை போல் மேகங்கள் முழக்கமிடவும், விளக்குகளாக தாமரைகள் இருக்கவும், பார்வையாளர்கள் கண்விழித்து நோக்குவதாக குவளை மலர்கள் நோக்குவதும், வண்டுகள் இனிது பாட, தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட, அந்த யாழ் இசை எவ்வளவு தேன்மதுர யாழ் இசைக்கு ஒப்பாக அந்த வண்டுகள் ரீங்காரமிட்டு கொண்டிருக்க,
அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, இந்த தண்ணீர் அசைகின்றது அல்லவா? அது வந்து திரைச்சீலை அசைவது போல் இருந்ததாம். அந்த மாரி இருக்கக்கூடிய நேரத்தில மருதன் என்றும் அரசன் வீற்றிருந்தாள் அப்படின்னு அவர் பாடுவார். அது எனக்கு ஞாபகம் வந்தது. சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. ஸோ சேற்றிலே வயல்களுக்கு இடையே உள்ள சேற்றிலே மலரக்கூடிய தாமரை மலர்கள் நிறைந்த வயல்களால், குளிர்ச்சி பொருந்திய வயல்களால் சூழப்பெற்றுள்ள திருப்பெருந்துறை என்னும் ஊரிலே எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய், எனையுடையாய். ஏறு அப்படின்னா ரிஷப வாகனம். நந்தி, நந்தி கொடியுடையோன், ரிஷபக் கொடியுடையோன் அப்படின்னு நம்ம சிவபெருமான சொல்கிறோம். அந்த ஏற்று உயர் கொடியுடையாய்னா ரிஷப கொடியை உடையவனே, எனை உடையாய், நானும் உனக்கு தான் சொந்தம், உனக்கு அடிமை, என்னையும் ஆட்கொண்ட பெருமானே, எம்பெருமான் என்னுடைய தலைவனே, பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு முடிக்கிறார். இந்த வாழ்வின் முதலாகிய இதில் நிறையா நம்ம வாழ்வின் முதலாகிய பொருளே அப்படின்றதுக்கு பார்த்தோம். நம்ம சுவாமி பார்த்தோன்னா கோவன்னு ஒருத்தர் 1971 சென்னையில் வந்து அவர் இறந்துட்டாருன்னு டாக்டர்லாம் சொல்லிடுறாங்க. அப்போ அவருடைய மனைவியார் எல்சி கோவன் நினைக்கிறேன், அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி உணர்ச்சி பூர்வமாக அவங்க இருக்காங்க. சுவாமி அவர்களை சாந்தப்படுத்தி அமைதியாக இருக்கும்படி கூறி அந்த மருத்துவர்களே அதிசயிக்கக்கூடிய வகையில் அந்த கோவானை மீண்டும் உயிர்ப்பித்தார். இன்னொரு நாளில் வந்து என்னுடைய தெய்வீக சங்கல்பப்படி அவருடைய உயிரை நான் மீட்டெடுத்தேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அப்பேற்பட்ட சுவாமி என்னன்னா, இந்த பாடல்கள்லாம் பார்த்தோம்னா முதல் பாட்டில் இறைவனுடைய புகழை கூறி அவன் இருக்கக்கூடிய இடத்தை கூறி அதுக்கப்புறம் அவரை துயிலெழச் செய்யுமாறு பிரார்த்திப்பது அப்படின்றது ஒரு வழக்கத்தை அவங்க வச்சுருக்காங்க. நம்மளுடைய சுவாமியோட சுப்பிரபாதம் பார்த்தோம்னா கூட முதல்ல இறைவன் யார், இறைவனுடைய புகழை கூறுற ஈஸ்வராம்பா சுத ஸ்ரீமன், அன்னை ஈஸ்வரம்மாவின் புதல்வனாகிய ஸ்ரீமானே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ இது வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையுரை அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் என்ன சொல்லியிருக்காங்க, சித்ராவதி தட விஷால சுஷாந்த சௌதே அப்படின்னு சொல்கிறாங்க. சித்ராவதி என்னும் புண்ணிய நதி பாய்கின்ற நதிக்கரையில் அருகில் அமைந்துள்ள விசாலமான சுஷாந்த சௌதே, அதாவது உன்னதமான அமைதி நிலவுகின்ற பிரசாந்தி நிலையத்தில் இருப்பவனே. சு அப்படின்னா உத்தமமான, அதனால்தான் நம்மெல்லாம் நிறைய சூக்தங்கள் பார்க்குறோம். ஸ்ரீ சூக்தம் அப்படின்னா ஸ்ரீயை பற்றி உன்னதமாக சொல்லப்பட்டது. புருஷ சூக்தம் புருஷனை பற்றி உத்தமமாக சொல்லப்பட்டது, அதாவது மிகவும் பெருமைக்குரியது, மிகவும் உயர்ந்தது அப்படின்னு, மிகவும் உத்தமமானது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சுஷாந்த அப்படின்னா மிக அருமையான இந்த அமைதியை பற்றி நம்ம இன்னொரு பாடலில் மீண்டும் சிந்திப்போம். சுஷாந்த சௌதே அப்படின்னு சுவாமியை நம்ம பாராட்டி தான் அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக அந்த விடிய காலை பொழுதில் காத்திருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் ஒன்றொன்னா சொல்லி தான் நம்ம அந்த சுவாமியை துயிலெழுப்பக்கூடிய அந்த சுப்பிரபாதம் அதையும் நம்ம பாடுறோம். ஆக இந்த முதல் பாடல் இத்துடன் நிறைவடைகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு பாடலாக சிந்திப்போம். ஜெய் சாய்ராம். சாந்தி